மறைந்த முன்னாள் பிரதியமைச்சர் மற்றும் மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவர் அமரர் பெரியசாமி சந்திரசேகரன் அவர்களின் 16வது ஆண்டு சிரார்த்த தின நிகழ்வு நேற்று மலையகத்தில் பல பிரதேசங்களில் இடம்பெற்றது. ஹட்டனில் உள்ள மலையக மக்கள் முன்னணியின் தலைமையகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இந்த பிரேரணை வரும் பொழுது அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மலையக மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வளவா பேசப்பட்டது. ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கங்கள் ஒன்றும் செய்யல, நாங்க தான் செய்ய போறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரைட் செய்யுங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க எது எப்படி வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே. ஆகவே இந்த பிப்ரவரி 10ஆம் தேதி சம்பளம் கிடைத்தா அது நம்ம அதிகமாக கொண்டாடக்கூடிய மக்கள் நம்மளா தான் இருக்கும். மேலும் அமரர் பெரியசாமி சந்திரசேகரன் அவர்களை நினைவு கூறும் வகையில் புரட்சிகர மக்கள் சக்தியும் நினைவேந்தல் நிகழ்வொன்றையும் ஏற்பாடு செய்திருந்தது. புரட்சிகர மக்கள் சக்தியின் தலைவர் சட்டத்தரணி அனுஷா சந்திரசேகரன் தலைமையில் ஹட்டன் காரியாலயத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மலையக மக்களுக்கான குரலாக இருந்தவர் என்னுடைய தந்தை அமரர் சந்திரசேகரன் அவர்கள். பல வீடுகளில் அவருடைய புகைப்படங்கள் வைத்து கடவுளாக கும்பிடும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ மலையக மக்களுக்கு அவர் அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சேவைகளையும் முன்னெடுக்க தான் நாங்கள் இங்கே புரட்சிகர மக்கள் சக்தியின் மூலமாக முன்னெடுத்து வருகிறோம்.